இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பர்சனல் லோன் அப்ளிகேஷனை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் எல்லாமே இவங்க வந்து பர்சனல் லோனும் ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த லோனுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ ரீபேமெண்ட் டைமிங் வந்து கொடுக்குறாங்க, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். இந்த லோனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். நம்ம வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. நீங்கள் வந்து ஆன்லைனில் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லோன் எடுக்கிறது பெட்டராக இருக்கும். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய இந்த டேட்டாஸ் எல்லாமே இந்த ஒரு அப்ளிகேஷனோட டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் இதில் நான் ரியலாகவே அப்ளை பண்ணி என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு சூட் ஆச்சு அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதை பற்றின டீட்டெயிலை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது மாதிரியான லோன் ஆஃபர், கிரெடிட் கார்டு ஆஃபர் பற்றின டீட்டெயிலை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிற இந்த ஒரு அப்ளிகேஷனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ கிரெடிட் தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து க்ரோ அப்ளிகேஷனில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இதில் வந்து ஈஸியாக டேட்டா ஃபெச் ஆகி உங்களுக்கு லோன் ஆஃபர் எலிஜிபிள் இருந்ததுன்னா இந்த அப்ளிகேஷன்லேயே அப்டேட் வந்து பண்ணுவாங்க. இல்லை எனக்கு வந்து க்ரோ அப்ளிகேஷனில் எந்த ஒரு அக்கௌண்ட்டும் கிடையாது, எனக்கு டிமேட் அக்கௌண்ட் கிடையாது அப்படின்னா நீங்கள் ஃபுல் டேட்டாவும் நீங்கள் வந்து கொடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஆல்ரெடி க்ரோ அப்ளிகேஷனில் நான் வந்து டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஸோ அப்படி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி ப்ரீ அப்ரூவ்ட் ஆயிருந்ததுன்னா இந்த அப்ளிகேஷனில் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் வைக்கல அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக அப்ளை பண்ணி தான் பார்க்கணும். ஒரு டைம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரிஜெக்டட் ஆனாலும் அந்த டேட்டாவை சேவ் பண்ணி உங்களுக்கு அடுத்த வாட்டி லோன் ஆஃபர் இருந்ததுன்னா அப்டேட் வந்து பண்ணுவாங்க. அது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 25 லட்சம் வரைக்கும் இதில் வந்து லோன் ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கொடுக்கக்கூடிய ஸ்டார்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 12.5% இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க கொடுக்கக்கூடிய ரீபேமெண்ட் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் டு 60 மந்த் வரைக்கும். ஸோ இவங்ககிட்ட நம்ம எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டுக்கான ரீபேமெண்ட் டைமிங் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 60 மாதம் வரைக்கும், அதாவது 5 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங் வந்து கொடுக்குறாங்க. இவங்க வந்து டைரக்ட் பர்சனல் லோன் மட்டும் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்டை ஃபேஸ் பண்ணியும் இவங்க வந்து பர்சனல் லோன் அப் டு 1 crore வரைக்கும் இவங்க லோன் ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அதுக்கு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும். அதில் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் மியூச்சுவல் ஃபண்ட் லோன் வந்து கொடுப்பாங்க. இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே போடலை. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளோட டேட்டாவுக்கு ஏதாவது பர்சனல் லோன் எலிஜிபிள் இருந்ததுன்னா இவங்க ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து டைரக்ட் லோன் ஆஃபர் மட்டும் இல்லாமல் ஒரு சில ஃபினான்ஷியல் கம்பெனியோட டையப் வச்சுருக்காங்க. ஸோ அது மூலமாகவும் இவங்க லோன் ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. இவங்களோட டையப் பார்ட்னர் ஐடிஎஃப்சி பேங்கு, சாய்சன் ஃபினான்ஸு, க்ரோ கிரெடிட், இவங்க டைரெக்டாக ப்ரொவைட் பண்ணுறது இயர்லி சேலரி, ஃபீப்பு, பூனம்பாலா, டிஎஸ்பி ஃபினான்ஸு. ஸோ இவ்வளோ கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனியோட டையப்போ வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஆனுவல் ஏபிஆர் ரேட் வந்து பாருங்கள். ஸோ மற்ற அப்ளிகேஷனோட கம்பேர் பண்ணும்போது இது கம்மியாக தெரியும். உங்களுக்கு வெறும் 48 மந்த் தான், மேக்ஸிமம் 48% தான். மற்ற அப்ளிகேஷனோட கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏபிஆர் ரேட்டிங் 48% per year அவ்வளோதான் போட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் ப்ரூஃப் இல்லாமல் தான் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 90,000 நமக்கு வந்து ப்ரீ அப்ரூவ்டு வந்து ஆயிருந்தது. ஸோ அதனால நான் வந்து இதில் வந்து அப்ளை பண்ணி இப்போ காமிக்கிறேன். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ நமக்கு வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி எல்லாத்தையுமே ஸ்டார்டிங்கில் இருந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கு க்ரோவில் ஆல்ரெடி வந்து டிமேட் அக்கௌண்ட் இருக்குது. அதில் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து போட்டிருந்தேன். இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் போட்டதுனால நமக்கு அதில் உள்ள டேட்டாவை இங்கே ஃபெச் ஆகி உங்களுக்கு ப்ரீ அப்ரூவ்டுனா காமிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டிக் மார்க்கை டிக் பண்ணி விட்டுட்டு ஸ்டார்ட் ஏ நியூ லோன், இப்போ டிக் மார்க்கை டிக் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்ட் ஏ நியூ லோன் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் எவ்வளோ, இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு ஸ்டார்ட் ஏ நியூ லோன் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சம் டீட்டெயில் ஃபில் பண்ணணும். உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப், நீங்கள் சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா, ஹவுஸ் ஒய்ஃபா, இல்லை ரிட்டையர் பர்சனாக, அதை வந்து செலக்ட் பண்ணணும். அப்புறம் உங்களோட மந்த்லி இன்கம் எவ்வளோ, அதுக்கப்புறம் எந்த பேங்க்கில் அது கிரெடிட்டட் ஆகுது அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு போயிருங்க. ஃபில் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் கொடுத்ததுமே நம்மளுக்கான லோன் அமௌண்ட்டை சூஸ் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 50,000 அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 90,000 ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கான லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிமிட்டை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி வேரி பண்ணிக்கலாம். ஸோ இதில் கொடுத்துருக்க இந்த ஸ்குவாரல் பட்டனை வேரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மேக்ஸிமம் அமௌண்ட்டை செட் பண்ணுவோம். 90,000 செட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரீபேமெண்ட் பண்ணக்கான டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 36 மாதம், 30 மாதம், 24 மாதம், அடுத்தது கஸ்டமைஸ் இஎம்ஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு எத்தனை மாதம் இதில் இல்லாத இஎம்ஐ மந்த் வேணும்னா நம்ம இதில் கஸ்டமைஸாக வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபியூச்சரும் கொடுத்துருக்காங்க. இப்போ 36 மாதம் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ டீட்டெயில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லோனுக்கு எவ்வளோ வட்டி, எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ, என்னென்ன டீட்டெயிலாம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே வந்து காமிச்சிருவாங்க. இப்போ பார்க்கலாம்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிடிக்கக்கூடிய சார்ஜஸ் இங்கே வந்து பார்க்கலாம். 90,000 ரூபாய் லோனு. அடுத்தது வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகக்கூடிய அமௌண்ட் வந்து 87,421 ரூபா கிரெடிட்டட் ஆகும்னு போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து இதில் ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,579 ரூபா ப்ராசஸிங் ஃபீ. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2.08% பர் மந்த்துக்கு வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பர் இயருக்கு வந்து கால்குலேட் பண்ணால் ஒரு இயருக்கு அப்படின்னு கால்குலேட் எடுத்து பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 24.96% வந்து வருது. ரவுண்டப்பாக சொல்ல போனோன்னா 25% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வருது இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் லோன் எடுத்தீங்க அப்படின்னா. ஸோ இது வந்து எனக்கு வந்து 24% இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து என்னை விட பெட்டரான சிவில் ஸ்கோர் இருக்குது, நல்ல கிரெடிட் ஹிஸ்ட்ரி வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகும். எனக்கு கம்மியாக கிடைச்சுன்னா உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இது வந்து டிபெண்ட் ஆன் யுவர் ப்ரொஃபைல். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்ட்ரெஸ்ட். இதை வந்து நம்ம 36 மாதத்துக்கு எடுத்தோம் அப்படின்னா நம்ம பே பண்ணக்கூடிய வட்டி மட்டும் 39,318 ரூபா வரும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பாருங்கள், பெர் மந்த்துக்கு வந்து 2.08%, அதே இது பெர் இயருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 24.99% இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இது 36 மாதம் எடுக்கும்போது ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 3,578 ரூபா வந்து வரும். இந்த இஎம்ஐ டைமிங்கை வந்து நீங்கள் வந்து 36 மாதத்துலேருந்து 30 மாதமாக கம்மி பண்ணீங்க அப்படின்னா இஎம்ஐ அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட 4,065 ரூபா பெர் மந்த்துக்கான இஎம்ஐயாக பே பண்ணணும். மற்றபடி இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த சேஞ்சஸும் ஆகாது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸடாக ஒரே இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு வந்து, அது வந்து மாற வாய்ப்பே கிடையாது போல் இருக்குது. மற்றபடி ப்ராசஸிங் ஃபீயும் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை. நீங்கள் எவ்வளோ லோன் எடுக்கிறீங்களோ அது லோன் அமௌண்ட் மாறிச்சுனா மட்டும் தான் ப்ராசஸிங் ஃபீ வந்து மாறும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எல்லாம் ஓகேவா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ரீபேமெண்ட் ஷெடியூலை பார்க்கணும் அப்படின்னா கீழே ரீபேமெண்ட் ஷெடியூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த டேட்டில் நீங்கள் பே பண்ணணும், அதில் எவ்வளோ அமௌண்ட் கழியுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 4,065 ரூபா நம்ம வந்து பே பண்ணுறோம் அப்படின்னா அதில் பிரின்சிபல் அமௌண்ட் 1,940 ரூபா கழியுது. இன்ட்ரெஸ்ட் வந்து 2,124 ரூபா 15 பைசா வந்து கழியுது. ரிமைனிங் அமௌண்ட் இங்கே வந்து காமிக்குது. ஸோ இது மாதிரி ரொம்பவே டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனில் வந்து ரீபேமெண்ட் ஷெடியூல் கொண்டு காமிச்சிடுறாங்க. ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம ஒரு 36 மாதத்தையே செலக்ட் பண்ணிக்கிடுவோம். ஸோ நமக்கு லோன் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ கிரெடிட் அப்படிங்கிற அந்த கம்பெனி தான் நமக்கு டைரக்ட் லோன் ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து கண்டினியூ கொடுப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணணும். இதில் நான் 2 பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் 2 பேங்கும் காமிக்குது. எந்த பேங்க்குக்கு இந்த லோன் அமௌண்ட்டு சென்ட் பண்ணணுமோ அந்த பேங்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப்பை கம்ப்ளீட் பண்ண சொல்லும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட், அதாவது லோன் டாக்குமெண்ட்டில் சைன் பண்ண சொல்லும். அதையும் சைன் பண்ணிவிட்டு ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுக்கணும். அதையும் எடுத்துகிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த லோன் அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட்டட் ஆயிரும். லோன் ஷெடியூலை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எந்த டேட்டில் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும், எந்த டேட்டில் வந்துட்டு பிடிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கரெக்டாக பேலன்ஸும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் வந்து பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் டேரக்ட் லோன் எடுக்கிறத விட இந்த மாதிரி டிமேட் அக்கௌண்ட்டில் எடுக்கிற லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து அதோட கம்பேர் பண்ணும்போது இது கம்மியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கும் வந்து ஒர்த்தாக இருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு மேலே ப்ராசஸ் பண்ணால் எனக்கு அமௌண்ட்டே டெபாசிட்டட் ஆயிரும். ஸோ அதனால் நான் இதோட ஸ்டாப் பண்ணுறேன். உங்களுக்கு ஒர்த்தாக இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.